Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் அருகே பூஜை செய்ய 5 பேர் குழுவை அனுமதிக்க வேண்டும் என்ற ஆணையை செயல்படுத்த அவகாசம் தேவை என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியன். இந்த வழக்கு தொடர்பான முழுமையான பின்னணி மற்றும் தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. திருப்பரங்குன்றம் மலைமேல் தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றதால் தொடரப்பட்ட அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தீபத்தூண் அருகே பூஜை செய்ய வேண்டும், நீதிமன்றம் நியமிக்கும் 5 பேர் குழுவை அனுமதிக்க வேண்டும், அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க மதுரை உயர்நீதிமன்றம் அமர்வு உத்தரவிட்டு இருந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற வழக்கையில் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் முன்பு வந்தது. இந்த விசாரணைக்காக மதுரை மாவட்ட காவல் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இந்த நீதிபதி கூறும் 5 பேரை பூஜை செய்ய வைக்கும் புதிய முறை குறித்து ஆலோசித்து வந்தனர் என்று அந்த அரசு தரப்பிலும் தெரிவித்தனர். புதிய முறை எதையும் செய்யுமாறு கூறவில்லை என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் இது ஒரு புதிய பழக்க வழக்கமாக இருப்பதால் யோசிக்க வேண்டியுள்ளது, புதிய பழக்க வழக்கம் பின்பற்ற இயலாது. மேலும் இந்த திருப்பரங்குன்றம் கோவில் அறங்காவலர் குழுவின் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவித்தனர். இந்த உத்தரவு நடைமுறைப்படுத்துவதற்காக அந்த போதிய கால அவகாசம் வேண்டும், உடனடியாக அமல்படுத்துவதில் சிரமம் உள்ளது என இந்த மதுரை மாநகர் காவல் ஆணையர் தரப்பு மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. அப்படி என்றால் எப்பொழுது அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியும், உயர் அதிகாரிகளிடம் கேட்டு சொல்லுங்கள், நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது எத்தனை மாதம் ஆகியுள்ளது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து இந்த திருக்கோவில் பட்டர்களிடம் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இந்த விதிகளின்படியும் கோயில் இந்த சட்டம்படியும் மலை மீது அமைந்துள்ள உச்சி பிள்ளையார் கோவில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றி வருகிறோம். கோவிலில் உள்ள இந்த பட்டர்கள் கருத்துரை பெற்றும் ஆகம விதிமுறைகளை பின்பற்றியும் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றினோம். அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் இது போன்ற மத ரீதியான முடிவுகளை எடுக்க முடியாது. மேலும் உடனடியாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. 2 மாத கால அவகாசம் கொடுங்கள், நாங்கள் மீண்டும் அந்த உயர் அதிகாரிகளிடம் கேட்டு நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கின்றோம். அந்த அறங்காவலர்கள் குழு தரப்பு வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. எனவே தற்போது இந்த அறங்காவலர் குழு தலைவர் உறுப்பினர்களும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை சேர்க்கலாமா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு இந்த நீதிமன்றம் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவில் புதிதாக சேர்க்கும் அந்த தற்போது அறங்காவலர் குழு தலைவர் உறுப்பினர்கள் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை சேர்க்க இயலாது என இந்த மதுரை மாநகர் காவல் ஆணையர் தரப்புடைய மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் வாதம் செய்தார். மேலும் இந்த கார்த்திகை மாதத்தின் போதுதான் கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும். மேலும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய மனு விசாரணைக்கு உகந்ததல்ல, இந்த மனுவை தொடர்ந்து விசாரிக்க கூடாது, அந்த கார்த்திகை தீபத்தின் போதுதான் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறி புதிதாக அந்த தனி நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பிக்க இயலாது. மதுரை மாநகர காவல் ஆணையர் மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் தரப்பில் வாதம் செய்தார். மேலும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை எடுத்து விசாரிக்கும் போது முதலில் பிறப்பித்த உத்தரவு மட்டும்தான் செல்லும், அதைத்தான் நடைமுறைப்படுத்த முடியும். உச்ச நீதிமன்றத்தில் இந்த பல வழக்குகள் தீர்ப்புகளில் கூறியுள்ளது, கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த கார்த்திகை தீப திருநாள் தவிர மற்ற நேரங்களில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக உத்தரவிட இயலாது என இந்த மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பு மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் வாதம் செய்தார். மனுதாரர் ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பிறப்பித்த அந்த உத்தரவில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது, இவைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என அரசு தரப்பு வாதம் வைத்துள்ளனர். பிரதிபா, விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.